Hi friends, welcome to JSC Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம ஒரு 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். 5 சென்டென்ஸ்மே நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா நம்ம என்னென்ன சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் அன்போட பாராட்டுவோம் அப்படின்னா எப்படி எப்படிலாம் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் மீனிங் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சபாஷ். இப்போ வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா சபாஷ் சூப்பரா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. சோ அதுல வந்துட்டு பிரேவோ பிரேவோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வெல் டன் பிரேவோ சொல்லலாம், இல்லைன்னா வெல் டன். அப்படி இல்லைன்னா குட் ஷோ குட் ஷோ. சோ இந்த மூணு வேர்டுமே நீங்க சொல்லணும்ல, ஏதாவது ஒரு வேர்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சபாஷ் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை பாராட்டுறோம், சபாஷ் சூப்பரா இந்த வேலையை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்களை பாராட்டுறோம்னா பிரேவோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வெல்டன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா குட் ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீ எவ்வளவு நல்லவன், நீ ரொம்ப நல்லவனா இருக்கிய, எப்படி இவ்வளவு நல்லவனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் நைஸ், யூ ஆர் so nice, you are so nice. அப்படி இல்லைன்னா how nice you are, how nice you are, you are so nice. அப்படி இல்லைன்னா how nice you are அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதிசயம் செய்து விட்டான். இப்ப பாரு எவ்வளவு சூப்பரா இந்த வேலையை பண்ணிட்டான் பாரு, எவ்வளவு சூப்பரான ஒரு அதிசயம் பண்ணிட்டான் பாரு. அதாவது ஒரு வேலையை வந்துட்டு ரொம்ப திறமையா முடிச்சவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா அதிசயம் மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா that's wonderful, that's wonderful, that's wonderful. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உன் வேலையை பாராட்டத்தக்கது, உன் வேலை வந்து பாராட்டத்தக்கது. அப்போ வந்துட்டு வேலை வந்து ரொம்ப சூப்பரான வேலை பண்ணிருக்க, நீ பண்ண வேலை வந்துட்டு ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்களை பாராட்டுறோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா உன் வேலை வந்து பாராட்டத்தக்கது அப்படின்னா நல்லா பாராட்டுற அளவுக்கு அவங்க வேலை செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா your work is praiseworthy, your work is praiseworthy, your work is praiseworthy. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனக்கு நீங்க பெரிய உதவியா இருந்தீங்க, உங்களால எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்துச்சு. நீங்க எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், வேலை முடிஞ்சோடனே சரி நீங்க இந்த வேலையை நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த வேலையை நான் முடிச்சிருக்கே முடியாது, எனக்கு நீங்க ஒரு பெரிய உதவியாவே இருந்தீங்க அப்படி சொல்லுவோம்ல. சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா you have been a great help, you have been a great help to me, you have been a great help to me. நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்தீங்க. ஓகேங்களா? நீங்க வீரத்துடன் பணியே செய்தாய், இந்த வேலையை வந்துட்டு ரொம்ப வீரத்துடன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ராணுவ வீரர்கள்லாம் வந்துட்டு ஒரு நல்ல வீரமா ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டாங்கன்னா உன் வீரத்தோட இந்த பணியை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம், பாராட்டுவோம். அதை எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா that was very brave of you, that was very brave of you, that was very brave of you அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ நீ வந்து வீரத்துடன் பணியை செய்தாய் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒன்ஸ் அகைன் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம். சபாஷ் அப்படின்னா பிரேவோ, இல்லைன்னா வெல் டன், குட் ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த 3 சென்டென்ஸ்ல எது வேணாலும் சொல்லலாம். நீ எவ்வளவு நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு you are so nice அப்படின்னு சொல்லலாம், how nice you are அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதிசயம் செய்து விட்டான், இவன் வந்து அதிசயம் செஞ்சுட்டான், அப்பா எவ்வளவு சூப்பரா இந்த வேலையை முடிச்சுட்டான் பாரு, அதிசயம் செஞ்சுட்டான் அப்படின்றதுக்கு that's wonderful,
தட்ஸ் wonderful அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உன் வேலை பாராட்டத்தக்கது, பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சுட்ட அப்படின்றதுக்கு your work is praiseworthy. your work is praiseworthy அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எனக்கு நீங்க பெரிய உதவியா இருந்தீங்க, எனக்கு நீங்க பெரிய உதவியா இருந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு you have been a great help to me. you have been a great help to me. நெக்ஸ்ட், நீ வீரத்துடன் பணியை செய்தாய் அப்படின்றதுக்கு that was very brave of you. that was very brave of you. வீரமா இந்த பணியை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்றதுக்கு பிரேவா பண்ணிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 6 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல், அதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு கிராமர்னு கண்டிப்பா ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அந்த பார்ட் அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நேம் வந்து JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. என்னோட இன்னொரு வீடியோ JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். ஸோ ஓகேங்களா, JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், JSJ ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் வந்து கிராமருக்கான வீடியோ. JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன் வந்துட்டு எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் காம்படிஷன்ல பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கலந்துப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன், லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி எதுவும் வேணும்னாலும் அந்த சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். 2 சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.